Hello, வணக்கம். Welcome back to my channel. Today we will speak about 6 months. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண அன்னைக்கு வாட்ச் பண்ணுறீங்கன்னா this is in the middle of June. இன்னும் ஒரு 6 monthsல 2025ங்கிற year will end. Regardless of what you do or don't do, these 6 months are going to just fly by. நீங்கள் இப்போ சம்டைம்ஸ் ஜஸ்ட் எஸ்டர்டே ஐ வாஸ் திங்கிங் ஆக்சுவலி இப்போவே 6 மாதம் முடிஞ்சிச்சு இன் 2025 நம்பவே முடியல அப்படின்ட்டு பிகாஸ் த டைம் இஸ் ஃப்ளோன் ஸோ ஃபாஸ்ட். அதே மாதிரி த ரிமைனிங் டைம் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஃப்ளை ரியலி ஃபாஸ்ட். வாட் வில் பி த டிஃப்ரென்ஸ் இன் யோர் லைஃப் between now, that is June 2025 and December 2025, or நீங்கள் இப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறீங்கன்னா whenever you are watching this 6 months from now, உங்கள் வாழ்க்கை எப்படி இப்போ இருக்கிறதே நீங்கள் திருப்தியா இல்லை டு யூ வாண்ட் ப்ரோக்ரஸ்? அப்போ ப்ரோக்ரஸ் வேணும்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு எக்ஸாக்டாக நம்ம இப்போலேருந்து we will prepare. அதுக்கு தான் இந்த வீடியோ. இஃப் யூ ஆர் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரான்ஸ்ஃபார்மிங் யுவர் லைஃப் இன் 6 months, ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலான்றது தான் that I will discuss. These are things that I actually try to do and implement in my life, things that have worked for me. நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிக்கிட்டு நிறைய அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு ஒரு சில விஷயம் ஒர்க் அவுட் ஆகி ஒரு சில விஷயம் ஒர்க் அவுட் ஆகாமல் ஓவர் டைம் வாட் எவர் ஐ ஹவ் லேர்ன்ட் ஐ எம் ட்ரைங் டு ஷேர் வித் யூ. ஸோ வி ஹாவ் 6 monthsனு வச்சுக்கோங்களேன். ஃபார் 6 months we will take 3 areas of our life. மூணே ஏரியா தான். நிறைய ஏரியாஸ் எடுத்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இட் வில் நாட் பி ப்ராக்டிக்கல் ஃபார் அஸ் டு ஃபோக்கஸ் ஸோ மச் ஆன் ஸோ மெனி திங்ஸ். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண ட்ரை பண்ணிட்டோம்னா we are actually wasting a lot of our time and effort and it will not really be a transformation. So 3 areas. 3 areas are up to you. எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு விரும்புகிறீங்க, that is up to you. But my suggestion, my sincere request is at least one of them should be your health. ஏன் உங்கள் ஹெல்த் சொல்கிறேன்னா, வாட் எவர் இஸ் யுவர் அதர் கோல், உங்களோட பிஸ்னஸ் கோலாக இருக்கலாம், ஸ்டடீஸ் கோலாக இருக்கலாம், நன் ஆஃப் தேட் வில் ரியலி சக்சீட் அன்லஸ் யுவர் ஹெல்த் இஸ் சார்ட்டட். தட் இஸ் லைக் அ ஃபவுண்டேஷன். உங்கள் பில்டிங் கட்டணும்னா இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சா தான் உண்டு. அதர்வைஸ் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்னாலேயே வி வில் லூஸ் அ லாட் ஆஃப் மொமெண்டம். ஸோ ஹெல்த், ஓவரால் ஹெல்த், அதுக்குன்னு யூ நீட் டு மேக் இட் அ ப்ரையாரிட்டி. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஏரியாஸ் ஷுட் ஐடியலி பி யுவர் ஹெல்த். அண்ட் 6 months இஸ் அ குட் இனஃப் டைம் for you to really transform your health. Second thing, it should be the one goal. உங்களோட கரியர்லோ உங்களோட அகாடமிக்ஸிலோ the one goal that is going to earn you money, that is going to give you a living. உங்களுக்கு நல்ல whatever it is that you wish for in life, அதுக்கு ஒரு சக்ஸஸ் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய one thing. And what is that success potential இருக்கக்கூடிய one thing? It is up to you. It may be for you to study and pass an exam or ஒரு கோர்ஸ் upskilling, ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட் எடுக்கிறது, ஸோ தேட் உங்களுக்கு அடுத்த வேலையில் அடுத்த படியாக ப்ரொமோஷனுக்கு போகிறதுக்கு இஃப் தெர் இஸ் அ குட் ட்ரைனிங், ஒரு கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா யூ லேர்னிங் தேட் வாட் எவர் இட் இஸ். ஒரு உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இஃப் யூர் அ கண்டென்ட் கிரியேட்டர் தென் அப்கிரேடிங் யுவர் கண்டென்ட், அதோட ஃபோக்கஸ் பண்ணுறது மோர் ரெகுலர்லி நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ரிசர்ச்சுக்கெல்லாம் அதுவும் வாட் எவர் இட் இஸ். ஸோ second thing is your money making or success making skill. And the third thing that I would request it, of course you can have all 3 can be your goals, study goals, certificate goals, enna venumo neenga eduthikalam, just as an example. And my request is third thing should be something for your own personal growth and development. உங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, மற்றவங்களுக்காகவோ யாரையோ காமிக்கிறதுக்காகவோ ரெகக்னிஷனுக்காகவோ மணிக்காகவோ ஃபேமுக்காகவோ எதுவுமே இல்லாமல் ஃபார் யுவர் ஓன் க்ரோத். இஃப் யூ ஆர் ஹேவிங் லாங் டேர்ம் வூண்ட்ஸ் அதை ஹீல் பண்ணுறதுக்கு, இஃப் யூ ஹாவ் எ கேரக்டர் ஃப்ளா. த ட்ரூத் இஸ் நம்ம எல்லாருக்குமே கேரக்டர் ஃப்ளாஸ் உண்டு. சம் ஆஃப் அஸ் மே பி குவிக் டெம்பர்ட், ஒன்று சொல்லி ரெண்டாமத்ததுக்கு கத்துற மாதிரியாக கேரக்டர் இருக்கும். ஒரு சிலர் மேபி செல்ஃப் பிட்டி பார்ட்டி, எது இருந்தாலும் எனக்கு இப்படி தான் அப்படி தான்னு அழுது கொழுது இருக்கிறவங்களா இருக்கலாம். ஒரு சிலர் மேபி கிரிட்டிசைசிங் லைக் எவ்ரிபடி, எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. ஒரு சிலர் லேசியாக இருக்கலாம். வாட் எவர், உங்களுக்கு எனக்கும் எல்லாருக்கும் நிறைய கேரக்டர் ஃப்ளாஸ் இருக்குது. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. வி ஆர் ஆல் டிஃபிகல்ட் டு கெட் அலாங் வித். இருந்தாலும் மற்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கூட சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ விச் இஸ் அ ப்ரிவிலேஜ். பட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஹார்ட். All of us have things that need softening, edges that need to be rounded off. Perfect personality ன்ட்டு யாருமே இருக்கிறது இல்லை, or at least close to perfection நம்ம
we can try, like most of the time அப்படின்னு நம்ம நினைக்கலாம். So work on a character flaw or something that you would like to achieve. Like when you become a very successful person, நீங்கள் உங்களோட கோல் அச்சீவ் பண்ணும்போது what kind of an individual do you want to be அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, if you are not that person yet, how can you edit your own character to reach that potential? How can you be a better version of yourself? ஏன்னா எல்லா சிச்சுவேஷனில் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க. ஒரு சில சிச்சுவேஷனில் நீங்கள் you may be able to control yourself better. ஒரு சில சிச்சுவேஷனில் you are not. So that person who is able to do well, அந்த person should be able to do in all spheres of life. அந்த மாதிரி how can you edit your character, how can you make yourself better, இந்த மாதிரி 3 areas. So this 6 months of your life, the idea is that you are going to dedicate it to yourself. உங்களுக்குன்னு இந்த 6 மாதம் கொண்டாட்டம் உங்களுக்காக தான். The idea is in the 6 monthsல focus should be only on you, not on your family problems, not on your relationship problems, not on your social problems, not on your work issues, nothing. அதெல்லாம் வருதும் போகிறதும், nothing should enter into the depth of your being. Inside you, the focus should be clearly, the spotlight should be on you. உங்களே இம்ப்ரூவ் பண்ணுறதுலே ஃபோக்கஸாக இருக்கணும். மற்றவங்க பண்ணுறதோ பேசுகிறதோ அவங்களே சரி பண்ணுறதோ இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். இன்னொருத்தரை சரி பண்ணுறது இட் இஸ் நாட் அவர் ஜாப். யாராக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தையாக இருந்தால் நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம் இது தப்பு இது சரின்ட்டு. அது தவிர மற்ற யாராக இருந்தாலும் அவங்களே எல்லாம் சரி பண்ணி கொண்டு வர்றது நம்ம வேலையே கிடையாது. அண்ட் ஹூ ஆர் வி, நம்ம யார் இதெல்லாம் போய் சொல்கிறதுக்கு? அண்ட் ஹூ ஆர் தே, அவங்க என்ன பேசினாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் கஷ்டப்படுறதுக்கு அவங்க யார்? So this months are for us, full focus should be on this. So we have selected 3 areas. ஏதோ 3 area நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 6 month கழிச்சு உங்களோட clear outcomes should be listed out, like exact outcomes. சும்மா I will improve my health என்றது ஒரு அவுட்கமே கிடையாது. How do you measure it? Actual measurable progress இருக்கணும். ஹெல்த்திலே வந்து இஃப் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, இஃப் யூ ஆர் ரன்னிங், நவ் ஐ கேனாட் ரன், எனக்கு உட்காந்து ரன் பண்ணவே முடியாதுங்கிறதுலேருந்து நான் வந்து 5 kilometers அரை மணி நேரத்தில் ஓடுவேன் அப்படி. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஆர் என்னோடய வெயிட் இப்போ வந்து 100 கிலோ இருக்குது, நான் இதை கம்மி பண்ணி 90 கிலோஸுக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு ஒரு கோல் வச்சுக்கலாம். வாட் எவர் இட் இஸ், உங்களோட கோல் வந்து தெளிவாக மெஷரபிளாக ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் இருக்கிற மாதிரி யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் அட் த எண்ட் ஆஃப் 6 months இந்த ஏரியாவில் நான் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்க்குறேன். இஃப் இட் இஸ் அ சர்டிஃபிகேஷன், அட் த எண்ட் ஆஃப் 6 months ஐ ஷுட் ஹேவ் தட் சர்டிஃபிகேஷன் ஆர் ஐ ஷுட் பி வெல் ப்ரிப்பேர்டு. இதுக்கான நல்லா கிளியராக தெரிஞ்சு ஒரு கேரண்டீட் சக்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மை ஸ்டடீஸில் இன்னும் அவுட்கம்ஸ் இந்த போர்ஷன்ஸ் ஐ ஷுட் ஹவ் கவர்ட் ஆல்ரெடி. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் நான் கேதர் பண்ணியிருக்கணும். ஆர் இஃப் யூர் எ கண்டென்ட் கிரியேட்டர், இத்தனை ஃபாலோவர்ஸ் ஒரு இத்தனை வீடியோஸ் ஒரு வாட் எவர் இட் இஸ் தட் யூ டூ, அதை நம்ம அது அந்த நாளுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஃபார் எவ்ரி ஏரியா. அண்ட் இந்த ஃபார் யுவர் ஓன் இதை நம்மளோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒரு நாள் நான் எப்படி பண்ணுறேன், அந்த நாள் வென் ஐ ஆம் தேட் சக்ஸஸ்ஃபுல் இண்டிவிஜுவல் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார், தேட் இஸ் த அவுட்கம் தட் யூஆர் லுக்கிங் ஃபார். அந்த அவுட்கமே கரெக்டாக எக்ஸாக்டாக லெஸ் பண்ணிக்கணும். So that is the second step. Decide what are the things you want to work on, find out where you are right now, and then you list out exactly where you are going to be in 6 months from now. 31 December 2025 நைட்டில் இதில் எப்படியான எந்த அளவுக்கு யூ வுட் ஹாவ் அச்சீவ்டுன்றது தான் அடுத்தது. அதுக்கு அடுத்து 3 செப்பரேட் சார்ட்ஸ் இதோட ப்ரோக்ரஸ் மார்க்கர்ஸோட how you can go from here to there அந்த பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு you may need to look it up, you may need to research things. எப்படி பண்ணலாங்கிறதுக்கெல்லாம் you may need to study it. இங்கே இருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்கு what are the ways that lots of people have done it. நம்ம என்ன தான் கோல் வச்சுருக்கணும், I am sure someone or the other has already achieved that goal in their life. அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அண்ட் இதிலே ஃபெயில் ஆனவங்களை பார்த்து அவங்க எங்கே தப்பு பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் திங்ஸ் we can learn from. அதிலிருந்து we need to just identify exactly இந்த மாதிரி ஒரு பாத், just chart out a path and alternate paths in case something goes wrong நம்ம எப்படி அதை கோர்ஸ் கரெக்ட் பண்ணுவோங்கிறது. that is our overall strategy which is broadly fixed. அதுக்கப்புறம் tacticsனால் நம்ம we need to break it down to exact இடையில check points. ideally larger check points every month endல and smaller check points every week endல. திங்ஸ் டு டூ. இன்றைக்கி இந்த வீக்கில் நம்ம இவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி வாட் எவர் இட் இஸ் அவர் கோல், அந்த கோல் நம்ம வந்துட்டோமா. ஒரு பேப்பர் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோன்னு இருக்குன்னா பேப்பர் பப்ளிஷ் பண்ணியாச்சா, தட் பப்ளிஷிங்க்கு சப்மிட் ஆகுது பண்ணியாச்சா, தீஸ் ஆர் த திங்ஸ். ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் டிராஃப்டாவது ரெடி பண்ணிட்டாங்களா, வாட் எவர் இட் இஸ் உங்களோட அந்த மாதிரி ஸ்மால்
பீஸ் மீலான அவுட்கம்ஸ், லைக் தோஸ் அவுட்கம்ஸ் அந்த ஒரு பாத்தில் போக வழியில் இருக்கிற மைல் ஸ்டோன் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மைல் ஸ்டோனுக்கு நீங்கள் இந்த நாளுக்கு ரீச் ஆகணுங்கிற மாதிரி யூ நீட் டு புட் அ பிளான். ஸோ ஓவரால் மந்த்லி செக்இன் அண்ட் வீக்லி செக்இன் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் கோல் வைஸ் இந்த கோல் அச்சீவ் பண்ணுறது இந்த நாளுக்குள்ளே நான் அச்சீவ் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி யூ நீட் டு கீப் a lot of உங்களோட டார்கெட். திஸ் ஷுட் பி யுவர் ஃபோக்கஸ், ரியலி ஜெனுவின்லி அச்சீவபிளாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட்டட் குக்கியாக நம்ம ஆரம்பிக்கிற நாளுக்கு இருக்கிற எல்லா எனர்ஜி வச்சுக்கிட்டு ஒரு பிளான் போட்டோம்னா யூ மே நாட் பி ஏபிள் டு ஆக்சுவலி அச்சீவ் இட். அதே டைமில் ரொம்ப எனர்ஜி இல்லாமல் ரொம்ப லேக்ஸான பிளான் போட்டால் வி won't be able to achieve any significant result. ஸோ ப்ராக்டிக்கலி வாட் இஸ் குட்ங்கிறத பிளான் பண்ணிவிட்டு யூ நீட் டு பிளான் திஸ் மைல் ஸ்டோன்ஸ். அதுக்கு அடுத்து the real crux, இந்த மாதிரி massive transformation does not happen with huge gestures alone. What really makes things change is everyday habits. 100% இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது everyday habits. So take away from your day-to-day life things that are not contributing towards this. உங்கள் ஹெல்த்தை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னா ஜங்க் ஃபுட்டை எடுத்து மாற்றணும். நீங்கள் ஸ்டடீஸ் நோக்கி போகிறீங்கன்னா டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கக்கூடனா அவங்களோட சோஷியல் கனெக்ஷன்ஸோ சோஷியல் மீடியாவோ இன்டர்நெட் டைமோ வாட் எவர் நீங்கள் அது கட் பண்ணணும். ஸோ டெய்லி ஹேபிட்ஸில் வாட் ஆர் த திங்ஸ் யூ நீட் டு டேக் அவே. உங்களோட டாக்ஸிக்காக இருக்கிற ஒருத்தர் கூட பேசும்போதே உங்கள் மைண்டு ட்ரெயின் ஆகுதுன்னா அவரே நீங்கள் கட் பண்ணணும். அந்த இதுக்கு கொடுக்கக்கூடிய டைம் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் இன் விச் யூ ஃபோக்கஸ் ஆன் யூ அண்ட் தென் யூ ஆட் திங்ஸ் தட் வில் ஆக்சுவலி கிவ் ரிசல்ட்ஸ். மைக்ரோ ஹேபிட்ஸாக குட்டி 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 ஹேபிட்ஸாக யூ ஆட் திங்ஸ் தட் வில் contribute towards this. I will study for 30 minutes every day after I wake up அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டாயமாக ஒரு 30 minutes இப்போ அதுக்கான I will wake up 30 minutes early. நான் 6 மணிக்கு எந்திரிச்சிருக்கிற ஹேபிட் இருக்கிறவர்னா நான் 5:30க்கு எந்திரிப்பேன். நான் ஆல்ரெடி 4 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா 3:30க்கு நான் எந்திரிச்சு படிப்பேன். 6 மணி நேரம் நான் படித்து தான் ஆகணும் அப்படின்னா when you finalize that இந்த டைமில் நான் இது பண்ணி தான் ஆகும்னு when you fix it, assuming of course that you are able to be more productive in the morning time. இல்லைன்னா தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் I will study, whatever happens I will study அப்படின்னா. So you need to add some habits. These are the pivotal habits. இது நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா that is what will really transform you. So identifying these habits, and these habits should be identified in particular way that இந்த particular check mark நம்ம முன்னாடி கோல் போஸ்ட் போட்டு வச்சோம்ல, அந்த கோல் போஸ்ட் போய் ரீச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஹேபிட் நம்ம மாற்றணும். இப்போது 10 kilos 6 மாதத்தில் இஃப் யூ வாண்ட் டு லூஸ் அப்படி இருந்தீங்கன்னா ஒரு மாதம் நம்ம வந்து 1 to 2 kilos லாஸ் ஆகிற மாதிரி நம்மளோட டயட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு கரெக்டாக ரிசர்ச் பண்ணி தெரிஞ்ச பிறகு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேயோட ஹேபிட்ஸ் வைக்கணும். இந்த மாதிரி நம்மளோட ஒரு மீல் வந்து ஹெல்தி மீலாக மாற்றுறதா, இல்லை 2 மீல் ஹெல்தி மீலாக மாற்றுறதா, ஜங்க் ஃபுட்டு கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறதா, ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுறதா, வாட் எவர் இட் இஸ் தட் யூ வாண்ட் டு டூ, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண இதெல்லாம் ஆக்சுவல் மைக்ரோ பிளானிங். இந்த நாளுக்கு இதெல்லாம் அப்படின்னா ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் கோல்ஸ் யூ ஷுட் ஹேவ் சம்திங். ஸோ டெய்லி 3 things டு டிக் ஆஃப். இன்றைக்கி டுவர்ட்ஸ் திஸ் கோல் ஐ டிட் திஸ்ங்கிற மாதிரி டெய்லி தெர் ஷுட் பி 3 things மினிமம் டு டூ. இது ரிப்பீட்டடாக when you keep doing it, when you do it for a week, for 2 weeks, you will be able to fine tune it, make it more efficient. So once you get into that habit, you become that person. You are not going to try to be that person, you become that person. நான் ஹெல்த்தியாக முயற்சிக்கலை, நான் ஹெல்த்தியான ஆளாக வாழ்கிறேன். அப்போ தான் ட்ரூ சேஞ்ச் happens. Change does not happen at an end point. Change happens when we as a person changes. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆளாக மாறும்போது தான் நம்ம வாழ்க்கை மாறும். You don't get good marks by suddenly ஒரு நாள் போய் எக்ஸாம் எழுதும்போது இல்லை. You get good marks because you are a person who studies well. அப்போது அந்த மாதிரி ஆளாக நீங்கள் இன்னையிலிருந்து மாறிட்டாங்கன்னா தான் that particular result can be achieved. This is just a blueprint on how to get there. The actual thing that is going to propel you is day in and day out. Every dayயில் இந்த சிச்சுவேஷனில் இந்த மாதிரி வேலை நீங்கள் பார்க்கும்போது தான் this result will happen. And how do you make these things happen in a day? என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கோ டேக் தம் அவே, மேக் இட் ஈஸி ஃபார் யூ டு டூ தீஸ் திங்ஸ். இந்த ஒர்க்குக்காக கோலுக்காக போகிறவங்களோட இருக்கக்கூடனு அவங்க ஃபோரமில் அவங்களோட கம்யூனிட்டியில் யூ பி a bit more active. Take yourself away from places which are negative to this. இது சப்போர்ட்டே பண்ணாத ஒருத்தர்கிட்ட டெய்லி ஏன் போய் இதை பற்றி சொல்லணும்? நீங்கள் அதை பற்றி பேசாமலே விட்டுடலாம்ல. உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் பேசாமல் உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். ஏன் போய் அவங்க உலகத்தில் இருக்கிறவங்கக்கிட்டெல்லாம் சொல்லி நான் இதுக்கு வேலை முயற்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அவரே கன்வின்ஸ் பண்ண வைக்கணும்? அவர் கன்வின்ஸ் ஆனால் என்ன ஆகலைன்னு என்ன? நீங்கள் தானே படிக்கணும், நீங்கள் உட்காந்து படிக்க வேணா தானே.
ஏன் போய் இவங்ககிட்ட அவங்க எல்லாரோட அப்ரூவல் வரது வரைக்கும் பேசிகிட்டே இருக்கணும், நான் இது பண்ணேன் நான் அது பண்ணேன்னு ஏன் சொல்லணும்? நீங்கள் படிக்கணும்னா ஒழுங்காக உட்காந்து இப்போ சைலண்ட்டாக உட்காந்து படிக்கணும். அது மற்றவங்கக்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் இஸ் சம்திங் யூ டூ ஃபார் யோர் செல்ஃப். ஸோ நீங்கள் உட்காந்து ஒழுங்காக படித்தாலே போதும். அதே மாதிரி இஃப் சம்படி இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ், அவர்கிட்ட போய் இந்த கோல் இதெல்லாம் போய் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் இஸ் நாட் ஃபார் எனிபடி எல்ஸ், திஸ் இஸ் சம்திங் வி டூ ஃபார் ஆர் செல்ஸ். ஸோ 100% சின்சியராக நம்மளே நமக்கு ஒரு முயற்சி கொடுத்தாலே போதும். தட் இஸ் வேர் ட்ரூ ரியல் சேஞ்ச் ஹேப்பன்ஸ். ஸோ இன்னிலிருந்து தீஸ் ஆர் த 3 things ஐ எம் கோயிங் டு டூ ஃப்ரம் டுடே, அண்ட் திஸ் இஸ் ஃபார் மீ. நான் எனக்காக பண்ணுறேன். நான் சொசைட்டிக்காகவோ ஃபேமிலிக்காகவோ கண்ட்ரிக்காகவோ எதுவும் பண்ணலை. ஐம் டூயிங் இட் ஃபார் மீ. ஐம் நாட் ஈவன் டூயிங் இட் டு ஷோ டு பீப்புள் தான் நான் இப்படிப்பட்ட ஆளனோ. ஐம் டூயிங் இட் பிகாஸ் ஐ வாண்ட் டு பி தட் பர்சன். ஐம் கெட்டிங் ஜஸ்ட் ஒன் லைஃப். எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கிடைக்குது. அந்த வாழ்க்கையை நான் செம்மையாக வாழணும். எனக்கு இப்படி வாழணும்னு ஆசை இருக்குது. நான் அப்படி வாழ போகிறேன்னு எனக்காக இந்த மாதிரி முயற்சி எடுக்கணும். எனக்காக என்னோடய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கணும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் 3 days. As much as possible, if you do it earlier in the day, காலையில் இது முடிச்சிட்டிங்கன்னா it becomes easier for you. Because in general, by night டயர்டாக வரதுக்குள்ளே will power will get depleted. It is like a muscle, யூஸ் பண்ண அது டயர்ட் ஆகிடும். இன்ஃபினிட்டாக அது புஷ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதுக்கு it will get tired. So if you use this productivity, if you front load it, then the day will become easier. ஒர்க் அவுட் பண்ண பிடிக்காதவர் காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணி வேலை டே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா that will work out better, that will help you better. பிகாஸ் அப்போவே உங்கள் வேலை முடிஞ்சிச்சு. இல்லை நைட்டில் ஆஃபீஸில் இருந்தெல்லாம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும்போது நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு நினச்சா இட் இஸ் நாட் ஈஸி. வை டு யூ வாண்ட் டு மேக் லைஃப் ஹார்டர் ஃபார் யுவர் செல்ஃப்? டூ திங்ஸ் தட் ஆர் ஈஸியர் ஃபார் யூ. ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஃப்ரண்ட் லோட் பண்ணி இந்த ஹேபிட்ஸ் முதல்ல முடிக்கிறது. அண்ட் இதுக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் லைஃப்லேருந்து கட் பண்ணிட்டு போகிறது. அண்ட் தேட் இஸ் ஹவு. அண்ட் வென் எவர் யூ அச்சீவ் ஒரு வீக்லி டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ரிவார்ட் யுவர் செல்ஃப் இன் சம் ஸ்மால் வே. தென் மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது ரிவார்ட் யுவர் செல்ஃப் இன் சம் அதர் வே. அண்ட் தென் ஒன்ஸ் யூ கோ த்ரூ அ ஃபியூ வீக்ஸ் யூ வில் கம் டு நோ யுவர் பேட்டர்ன். நீங்கள் வச்ச டார்கெட் ரொம்ப அதிகமாக ரொம்ப கம்மியாக அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ஸ்லைட்லி ஆல்டர் யுவர் டார்கெட்ஸ். வி நீட் டு கீப் ரீவிசிட்டிங் யுவர் டார்கெட் அண்ட் கீப் சேஞ்சிங் இட். அப்போ தான் அந்த 6 months நம்மளோட அந்த ரிசல்ட்டுக்கு வர முடியும். டிபெண்டிங் ஆன் யுவர் எஃபர்ட். ப்ராக்டிக்கலி டைமில் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இப்போ இருக்கிற நமக்கு தெரிஞ்சது நம்மளே தெரியும், நமக்கு நம்மளோட சிச்சுவேஷன் தெரியுங்கிறத வச்சு நம்ம ஒரு போடுறோம். ஆனால் ஒர்க் போக 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 வி வில் ரியலைஸ் தட் திஸ் இஸ் நாட் ப்ராக்டிக்கல்னால் நம்ம அது மாற்றணும். ஸோ தட் திஸ் இஸ் அன் ஆர்கானிக் திங் அண்ட் இட் வில் க்ரோ வித் யூ. And as these things become easier for you, you can add more things. Or if the things are becoming too difficult, then you can reduce a little bit. ஆனால் everyday at least 5 minutes உங்கள் கோல்க்குன்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஹேபிட் கொண்டு வந்துட்டிங்கனாலே in 6 months you will be reaching huge progress. And this time, very important and last point is the entire focus should be on you. Our huge energy draining factor is our interactions with people who are not good for you. People themselves may be good or bad, but not everybody is good for you. உலகத்திலே நல்ல மனிதர் மே நாட் பி அ கிரேட் மேட்ச் ஃபார் யூ. ஸோ அப்படி நீங்கள் ஜெல் ஆகாத ஆள்களை பற்றி கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதோ, அவங்களுக்கு கூட டைம் ரொம்ப தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, ஒரு அவங்க பேசுனதை பற்றி யோசிச்சு அவங்கள பேசுகிறத உங்களால் தவிர்க்க முடியாமல் இருக்கலாம். அவங்க சொன்னதை யோசிச்சு தூக்கம் இல்லாமல் இருக்கிறத நீங்கள் தவிர்க்க முடியுமில்ல. ஏன் அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? இக்னோர் தோஸ் பீப்புள், இக்னோர் த திங்ஸ் தட் ஆர் நாட் ஆடிங் டு யூ. உங்கள் வாழ்க்கைக்கு யார் வேல்யூ கொடுக்குறாங்களோ கீப் தம் லாங்கர் இன் யுவர் ஹெட். யார் உங்கள் வேல்யூ வாழ்க்கை வந்து கெடுத்து விடுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பற்றி பேசி அவங்க செஞ்ச தவறை பற்றி உலகம் மொத்தமும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து நம்மளும் உட்காந்து யோசித்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுலேருந்து நத்திங் குட் வில் ஹேப்பன். You are just wasting your time. So cut out these negative interactions, இதுக்கெல்லாம் ஷீல்டாக வச்சுக்கோங்களேன். இஃப் யூ டோன்ட் நீட் இட். அவர் வந்து குப்பையாக கொட்டுறாருன்னு தெரியுதுன்னா அந்த குப்பையை வாங்கி தலைக்குள்ளே வச்சு காலங்காலம் அதை யோசிச்சு இருக்காதுங்க. குப்பையாக கொட்டுறாரு அவர்கிட்டயே கொட்டிட்டு போட்டு நம்ம அதை எடுத்து கையில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு பிடிச்சது பேசிட்டு போகுது. யாரோ ஏதோ பேசுனதுனால இல்லை நம்ம உடஞ்சி போக மாட்டோம். பேசுகிறவங்க பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும். அவங்க பேசுகிறதோ அவங்க பண்ணுறதோ எல்லாம் யோசிச்சு நம்ம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ லாட் ஆஃப் த டைம்ஸ் இஃப் சம்மன் இஸ் நாட் குட் ஃபார் யூ, அந்த பர்சனுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட இருக்கிற எனர்ஜி அவருக்கு கொடுக்காதீங்க. டேக் யுவர் எனர்ஜி, சேஃப் கார்ட் யுவர் எனர்ஜி. நம்மளோட எனர்ஜி, அவர் டைம் இஸ் எ
precious limited resource. Use it for you. Full concentration on you, your goals. அப்படி இஃப் யுவர் என்டையர் தாட் ப்ராசஸ் ஆக இருக்கிறது 24 மணி நேரத்தில் தூக்கம் அது இதெல்லாம் போய் கிடைக்கிற ஒரு 10 மணி நேரம் இருந்துச்சுன்னா, ஒர்க்கு மற்ற எல்லா ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 10 மணி நேரம் நமக்கு தாட் கிடைக்குதுன்னா, அந்த 10 மணி நேரம் தாட் ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் அஸ். நம்மளோட கோல் மேலே ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா, இஃப் யூ கீப் கன்சியூமிங் கண்டென்ட் அபவுட் இட், இஃப் யூ கீப் திங்கிங் அபவுட் இட், கீப் ரீடிங் அபவுட் இட், கீப் ரைட்டிங் அபவுட் இட்னா, உங்களோட வாழ்க்கையில் யுவர் ப்ரோக்ரஸ் மட்டும் உங்கள் ஃபோக்கஸாக இருக்கும். அவர் சொல்கிறது, இவர் சொல்கிறது, அவர் பேசினது, அவர் பண்ண தப்பு, தட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். ரியலி அவர் தப்பு பண்ணதோ அவர் பண்ணிட்டாரு. அதுக்கு மேலே நம்ம அதை யோசித்து நம்மளோட வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? நம்ம முட்டாள்தனம் தானே பண்ணுறோம். அந்த மாதிரி எல்லாருக்கும் தான் நடக்குது. உண்மையை புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தான் வாழ்க்கையில் there will be people who don't understand us. That is okay. There will be people who are not fair to us. That is okay. There are going to be people who don't do what they should be doing. Still okay. Are you fair to yourself? Are you doing what you should be doing? Are you speaking nicely to yourself? Are you kind to yourself? Are you helping yourself out? Or are you sabotaging yourself? அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு மிக நல்லவராக இருந்தீங்கன்னா மற்றவங்க என்ன பண்ணுறாரோ என்ன பண்ணலையோங்கிறது உங்களை ஒரு அளவுக்கு மேலே அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ பி கேர்ஃபுல் who is invited into your circle. உங்கள் மென்டல் ஸ்பேஸ் வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்பேஸ் ஷுட் பி ஃபில்ட் வித் தீஸ் கோல்ஸ். இதில் நான் என்ன ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி என்னோட நாளையோட ப்ரோக்ரஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். திஸ் ஷுட் பி யுவர் மென்டல் ஸ்பேஸ். அவங்களோட வைப்ரேஷன் அப்படி இருக்கணும். அப்படி when your thoughts are focused only on getting good results for yourself, lot of these external factors will start to feel very unimportant. அதெல்லாம் லைஃப்பில் முக்கியம் இல்லைன்னு நம்மளே புரிஞ்சிடும். ஸோ அவர் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வில் ட்ராஸ்டிக்கலி கம் டவுன் வென் யூ ஹேவ் சம்திங் டு வேக் அப் ஃபார். காலையில் எந்திரிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குதுன்னா, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் நம்ம வாழ்க்கை விட்டு போயிட்டே இருக்கும். நம்மளோட ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் வாட் ஆட்ஸ் வேல்யூ டு அஸ், வாட் வி வேக் அப் ஃபார், வாட் வி வாண்ட் டு பி, ரேதர் தேன் ஆன் திங்ஸ் தட் ஆர் ஆஃப் நோ யூஸ் டு அஸ். அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் லைஃப் மேலே ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. 6 மாதத்தில் கண்டிப்பாக வாழ்க்கை மாறி அமைஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். பை பாய்.